வெல்கம் டு அச்சுவிட்டு சமையல். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ரோடு கடை கால்லாம் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் காளான், கோஸ் 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு 1 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா பசஞ்சிக்கலாம். ஏன்னா காளான்லேயும் தண்ணி வரும், கோஸ்லேயும் தண்ணி வரும். நான் கலர்லாம் போடல. தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கல. பாருங்க, இது இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பொரிஞ்சிச்சு, எடுத்துடலாம். பொரிச்ச எண்ணெய் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். 2 கரண்டி இல்லை 1.5 கரண்டி ஊற்றிருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இது நல்லா வதக்கிக்கலாம். சாஸ் நான் வீட்லேயே ரெடி பண்ணி போடுறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். உப்பு 1/4 ஸ்பூன்,
கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் போட்டு 1 ஸ்பூன் கலக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். கலக்கி தான் இடலாம். ரொம்ப கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கணும். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட இதை சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரோடு சைடு காளான் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.